ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோதா சார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை எப்படி பயன்படுத்தணும், அதில் இருக்கக்கூடிய ஹிடனான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். 100 டேஸில் இன்றைக்கி நம்ம கம்மக்ராஸ் பண்ணக்கூடிய டே வந்து 17வது நாளை நம்ம கம்மக்ராஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த சார்ட் மட்டும்தான். இந்த சார்ட்டை உங்களுக்கு சரியாக பயன்படுத்த தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும். பட் இதுக்கு நிறையா டூல்ஸ் இருக்குது. இப்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சார்ட்டை ரீட் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் புக் வேல்யூ, சரிங்களா, ஃபண்டமெண்டலாக ப்ராப்பர் அந்த கம்பெனியை பற்றி ஃபண்டமெண்டலாக இருக்கிற விஷயங்களை பார்த்தாலே போதும். புக் வேல்யூனா என்ன, சரிங்களா, ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோனா என்ன, பேலன்ஸ் ஷீட்டை எப்படி செக் பண்ணுறது, நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போதுமானது. டிவிடெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். சரிங்களா? பட் ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்கள் டாப் பண்ணுறது எல்லாமே ஒரு ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. இந்த சார்ட்டை பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பக்கத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு, சரிங்களா, அப் டவுன் எல்லா சைடும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டூலாக இருக்கும். ஏன் இவ்வளோ டூல் முக்கியமானு கேட்டிங்க அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக தேவை. டூலை நல்லா தெளிவாக படிச்சிருங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறத வச்சுப்போம். சரிங்களா? நீங்கள் ஒரு சிங்கத்தை பார்க்குறீங்க. அந்த சிங்கம் மானை வேட்டையாடுது. 100 மான் இருக்குது. சரிங்களா? பட் அந்த சிங்கம் 100 மானையும் வேட்டையாட போகிறது கிடையாது. சரிங்களா? ஏதோ ஒரே ஒரு மானை வேட்டையாட போகுது. அது என்ன அப்படின்னா, அதுக்கு நல்ல ஒரு கொளுத்த மானாக இருந்தால் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரைட்டா? இருக்கையில் பெருசு எதுவோ அதை ஃபாலோ பண்ணி அது போகும். அது ஃபர்ஸ்ட்டே அதுக்கு மேலே ஒரு ஐ வச்சிரும். சரிங்களா? அதை மட்டும்தான் அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே நிறையா ஸ்டாக்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு ஜீரோதால இருக்க இந்த டூல்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் வந்து நிறையா இருக்குது. பார் சார்ட் யூஸ் பண்ணலாம், நீங்கள் லைன் சார்ட் யூஸ் பண்ணலாம், கலர்டு பார் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நிறையா இருக்குது. மவுண்டெயின். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் பெருவாரியாக எல்லாருமே டீச் பண்ணுறது, சொல்லி கொடுக்குறது எல்லாமே கேண்டில் தான் இருக்கும். சரிங்களா? இதை ஜாப்பனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதே போதுமானது தான். சரிங்களா? அடுத்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கேண்டில், இங்கே இருக்கிற கேண்டில் ஒரு கேண்டிலும் இதில் வந்து மந்த்லி அப்படின்ட்டு பாருங்கள். வீக்லி இருக்குது, டே இருக்குது, 4 ஹவர் இருக்குது, 3 ஹவர் இருக்குது, 2 ஹவர் இருக்குது, 1 ஹவர் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் டே போடுறேன் அப்படின்னா, சரிங்களா, ப்ரீவியஸாக நடந்த ட்ரேடில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. க்ரீனாக இருக்குன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெட்டாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்போ இந்த டேயில் என்ன நடந்திருக்கு பர்டிகுலராக அப்படின்னு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 2 ஹவர்ஸ் கேண்டில் போட்டிங்க அப்படின்னா மொத்த மார்க்கெட்டே 6.25 மணி நேரம் தான். சரிங்களா? ஸோ ஓவராலாக உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா 4 கேண்டில் காட்டும். 6.25 மணி நேரம் 4 கேண்டில் எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 கேண்டில் வந்து 2 ஹவர் கேண்டில், 2 2 2 2 + 4 4 + 2 6. சரிங்களா? இங்கே இருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில். ஸோ 6.25 மணி நேரம். சரிங்களா? உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ இன்ச் பை இன்ச் நீங்கள் செக் பண்ணுறீங்க. இல்லை எனக்கு ஒரு செகண்டும் எனக்கு அதை பற்றி தெரியணும், எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் செகண்ட், அதாவது 1 மினிட் போட்டிங்க, செகண்ட் சொல்லிட்டேன், 1 மினிட். சரிங்களா? எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். செகண்ட்ஸ் தெரியாது. சரிங்களா? 1 மினிட்க்கு என்னவாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வியூஸ் ஏதாவது சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சரிங்களா, நீங்கள் உங்கள் பாயிண்ட் வியூவில் ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா வியூஸை பயன்படுத்துங்க. அப்புறம் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு 5 இண்டிகேட்டர் தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒரு 3 இண்டிகேட்டரில் நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அதில் இங்கே நிறையா இண்டிகேட்டர் இருக்குது. இங்கே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா RSI எல்லாத்துக்கும் தெரியும். பிகினர் லெவல் வர்றவங்களுக்குமே தெரியும். ஸோ அந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் லே அவுட். சரிங்களா? இந்த இண்டிகேட்டரை வச்சுருக்கீங்க, நாளைக்கு ஒரு இண்டிகேட்டர் மாற்றிடுவீங்க, வேறு ஒரு சார்ட்டை லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க, சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த 4 சார்ட் 2 சார்ட் அப்படிங்கிறதெல்லாம் நுட்பமாக கவனிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளிக்கில், அதாவது
நெஃப்டி, பேங்க் நிஃப்டி நீங்கள் இந்த மாதிரியான ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் 2 சார்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ எந்த கம்பெனிஸ் வேணுமோ 2லேயுமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டன் கொடுத்தீங்கன்னா தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும், அந்த 2 சார்ட் மட்டும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்புறம் இந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ட்ரா அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்க்குள்ளே ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த டூல் எல்லாமே வந்துடும். இப்போது இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மேக்னெட். சரிங்களா? பேசிக்காக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கண்டினியூஸ் பயன்படுத்துவாங்க. இப்போ மேக்னெட்டை கிளிக் பண்ணதுனால நான் ஏதாச்சும் ஒரு கேண்டில் பக்கம் வச்சேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதில் போய் ஒட்டிக்கும். சரிங்களா? அதான் மேக்னெட். ஸோ நான் அங்கேருந்து ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த மேக்னெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன், இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னா நான் தான் என்ன பண்ணணும், அது பக்கத்தில் போய் வச்சு ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். அது அதுவே போய் இருக்காது. சரிங்களா? ஸோ மேக்னெட் யூஸ் பண்ண பழகுங்க. இங்கே நிறையா டூல் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் இருக்க டூல்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. நான் மேஜராக யூஸ் பண்ணுற டூல் என்ன அப்படின்னா டூடில். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா நான் டூடில் இங்கே யூஸ் பண்ணுறேன், மேக்னெட் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அதே மாதிரி இங்கே நான் நிறையா வரைஞ்சிட்டே இருக்கேன். சரிங்களா? இதை டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இங்கே எல்லாமே தெரியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இந்த பேஜில் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இங்கே ட்ரா பண்ணுறதோட டூல்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிம்பிள். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கேண்டில் பக்கத்தில் போகும், இங்கே எதுவுமே ஷோ ஆகலை. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இதை ஷோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல பாருங்கள் ரன் ஆகும். ஸோ ஓப்பன் என்ன, ஹை என்ன நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் நீங்கள் கர்சரை கொண்டு போனாலே சரிங்களா வேல்யூஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிஸ் என்ன போயிருக்கு, ஓப்பன் ஹை லோ லெவல் என்ன அப்படிங்கிறது டேபிள் வியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக கிடச்சிரும். சரிங்களா? நீங்கள் பார்க்கணும் விருப்பப்படுற டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் நெட்வொர்க் சரியாக கனெக்ட் ஆகலை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒன்ஸ் பஃபர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு இங்கே பஃபர் ஆகி சார்ட் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எல்லா இதுலேயும் இருக்காது, ஜீரோத்தால் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். லைவ் டைமில் இது ஒர்க் ஆகும். சரிங்களா? அப்புறம் பேஸ்கட் ஆர்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறையா ஸ்டாக் லிஸ்ட் ஆட் பண்ணி அதனுடைய ப்ரைஸ் என்னென்னு செக் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறீங்க. எல்லா ஸ்டாக்ஸையும் ஆட் பண்ணி ப்ளேஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா ஆர்டர் இங்கேயே உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிரும். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த சைட் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? இதை வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் 1/inch பார்க்கணும்னு நினச்சாலும் சரி. சரிங்களா? இதை அவுட் சைடு எடுத்து எனக்கு எங்கே வேணும் கம்ஃபர்டபுளாக வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி நீங்கள் எடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கேயுமே உங்களுக்கு தனியாக இருக்கும். நீங்கள் என்னென்ன ரேஞ்ச் எடுக்கணும், பிஃபனாசியோட ரேஞ்ச் எடுக்கணும், இதெல்லாம் அடுத்தடுத்த லெவலில் இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்னு இருக்கும். சரிங்களா? இப்போ பிஃபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். அதனுடைய சரிங்களா டெக்னிக்கலில் உள்ள விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இன்ச் பை இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜிஸ். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். இதைத்தான் நாங்கள் ஃபேன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஃபைன். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஷார்ட்கட்ஸ். சிலவங்களுக்கு இப்படியே தேடி எடுக்கிறதுல ஆர்வம் இருக்காது. நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது பேசிக்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் படிச்சிருங்க. சரிங்களா? பேசிக்கான விஷயங்கள் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், Alt+L கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேசிக் உங்களுக்கு அடிக்கடி பயன்படுத்துகிறது எதுவோ அது ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஜூம் இன் போகிறீங்க அப்படின்னா ஜூம் அவுட் போகிறீங்க அப்படின்னாலும் இந்த இடம் உங்களுக்கு இப்போ ஜூம் இன் பண்ணுறீங்க. சரிங்களா? உள்ளே போய் பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் ஜூம் அவுட் பண்ணுறீங்க. சரிங்களா? வெளில வந்துட்டு எப்படி போயிட்டுருக்கு, நான் இப்போ வந்து ரொம்ப மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். ஸோ கடந்த சில நாட்களாக எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இது எதுவுமே தெரிய வேண்டாம், இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பக்கத்துலேயே வியூ இருக்கும். இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாகவே தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக் டூல் இருக்குது. இதில் நீங்கள் இமீடியட்டாக கற்றுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடம்தான். சரிங்களா? இந்த ட்ரா
இதில் இருக்கக்கூடிய டூல்ஸ் இதில் பொறுத்த மட்டும் சேனல்னு ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் ட்ராப் பண்ணுறதுக்கான டூலில் இது ஒரு பெஸ்ட்டான டூல். சரிங்களா? இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வரக்கூடிய செஷனில் கூட நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இன்ச் பை இன்ச் தெளிவாக பாருங்கள். இங்கே இருக்க டூல்ஸை பயன்படுத்த தெரிஞ்சுக்கோங்க. இந்த லோ லெவலில் இருக்கிறதுமே ரொம்ப முக்கியம்தான். சரிங்களா? 1 இயராக எப்படி போயிட்டுருக்கு, சரிங்களா, 5 இயர்ஸாக எப்படி இருக்குது, ஓவராலாக எப்படி இருக்குது, இங்கே இருக்க சின்ன சின்ன இடத்துல எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்கும். ஒன்ஸ் ஒன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? பார்த்த உடனே இமீடியட்டாக புரியாது பிகினராக இருக்கிறவங்களுக்கு. இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. திரும்ப திரும்ப செக் பண்ணுங்கள் என்னென்ன டூல்ஸ் புதுசாக வருது. அப்டேட்டடாக இருங்க. நீங்கள் அப்டேட்டடாக இருக்கிறது ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இருப்பினும் என்ன டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டட்டா, பபாய், see you.